இந்த மழை நீர்ல கால் வைக்க கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா அதுல பிரச்சனை இருக்குல்ல. ஆமா, சுகாதாரத்துறை ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. எலிக்காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஏன்னா நுண்ணுயிர் வந்து விலங்கு மூலமா போய் விலங்கு மூலமா மனிதர்களுக்கு வர அபாயம் வந்து இருக்கான். அது வந்து இந்த கால்நடை நாய், பன்றி இதெல்லாம் சிறுநீர்ல அது கலந்து அது மழை நீர்ல வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வெறுங்காலோட நடக்கிறப்ப நமக்கு அந்த தொற்று ஏற்பட்டுரும் அப்படிங்கிறாங்க. இதனால நுரையீரலும் பாதிக்கப்படலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி ஏற்கனவே காலில் ஏதாவது புண்ணு இருந்தது அப்படின்னாலும் அவங்கலாம் வெறும் காலில் மழை தண்ணியில கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லாமே கழிவு நீர் கலந்து ஒரு முறை தான் இருக்கு. நம்மலாம் சின்ன வயசுல விளையாடி இருப்போம் மழை தண்ணியில போய் விளையாடலான்ட்டு. இப்பெல்லாம் மழை தண்ணியை பார்த்தா கொஞ்சம் அலர்ஜியா தான் இருக்கு. ஆமா, இதுல என்னன்னா இப்ப வெறுங்காலில் யாரும் வைக்க போறது இல்லை. செருப்போட வச்சாலும் காலுக்கு உள்ள தண்ணி வந்துருமே. அதான் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறாங்க. ஏன்னா கால் வைக்கிற இடத்துலலாம் தண்ணி நிறைய இடத்துல நின்றுகிட்டு தான் இருக்குது. அப்படி வைக்கும் போது கவனமா தான் இருக்கணும். ஆமா, வீட்டுக்கு போனோம்னா உடனே காலை கழுவிடுங்க. டெட்டால் போட்டால் காலை கழுவி விட்டுருணும் நம்ம. ஓகே.